பிரவீனோட எவிக்ஷன் வந்து ஏத்துக்கவே முடியலங்க. நேத்து வந்து பிரவீனை வந்து தூக்கிட்டாங்க, எலிமினேட் பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து நான் தான் காரணம். துஷாரும் போயிட்டாரு, அதுக்கப்புறம் பிரவீனையும் தூக்கிட்டாங்க. நான் வந்து டிசர்விங் கேண்டிடேட்டே இல்ல, ஐ மீன் கண்டஸ்டன்டே இல்ல, உள்ள இன்னும் நான் உட்கார்ந்துருக்கேன்னு சொல்லி பார்வதி கிட்ட வந்து நம்ம அரோரா சிங்க்லரா அவங்க வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப குமுறி குமுறி ரொம்ப நேரமா அழுதுட்டு இருந்தாங்க இன்னைக்கு. ஆனா அப்படி அழுகுறதுல ஒரு யூஸுமே கிடையாது. ஏன்னா இது வந்து ஆடியன்ஸ் மேல எந்த ஒரு தப்பும் இல்லைங்க. ஏன்னா உள்ள வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் வீக்ல எல்லாரும் யார் தெரியுமா நாமினேட் பண்ணுவாங்க எவிக்ஷனுக்கு? அங்க வந்து அந்த ஒரு வாரத்துல யார் வந்து தன்னை வெளிப்படுத்தல, யார் வந்து எக்ஸ்பிரசிவா இல்ல எதுலயுமே பார்ட்டிசிபேட் பண்ணல, இன்வால்வ்மெண்ட் காட்டலன்னு சொல்லி நினைக்கிறவங்கள தான் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து எலிமினேஷனுக்கு அனுப்புவாங்க. ஐ மீன் நாமினேஷன் பண்ணி அவங்களுக்கு ஓட்டு போட வைப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், இவங்க ஒவ்வொரு வீக்கும் தாண்ட தாண்ட ரொம்ப வந்து எனக்கு அவனை பிடிக்கல, அவ பண்றதே பிடிக்கல, சரியில்லை அப்படின்னு சொல்லி நாமினேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆக்சுவலா அவங்க ஏதோ ஒன்று பண்ணிருக்கிறதால தான் அந்த வீக்ல வந்து அவங்க வந்து நாமினேட் செய்யப்படுறாங்க. ஏதோ ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. ஆனா அப்படி செலக்ட் பண்ணக்கூடாது. யாரு ஒவ்வொரு வீக்குமே சும்மா உட்காந்துருக்காங்க, இன்வால்வ்மெண்ட் காட்டலையோ அவங்கள தான் செலக்ட் பண்ணி நாமினேட் பண்ணணும். சோ அப்ப நாமினேட் பண்ணி அந்த லிஸ்ட் வரப்ப நம்மளால அவங்களுக்கு ஓட் பண்ண முடியும். ஆனா இந்த லிஸ்ட்டுமே தப்பு தாங்க. ஏன்னா விஜய் டிவி வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்டர்ல தான் எல்லாத்தையுமே எலிமினேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்துச்சு. அந்த லிஸ்ட்ல வந்து ரம்யா பேர் தான் இருந்துச்சு, அது எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி ஓட் கவுண்ட்லயும் பார்க்கும்போது ரம்யா கம்மியா தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா கடைசி நேரத்துல ஏன் பிரவீனை வந்து தூக்குனாங்கன்னே தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகுறாரு, கதறாரு. அவர் வந்து எவ்வளவு ட்ரீமோட வந்திருப்பாரு. நான் ஜெயிப்பேன்னு நினைச்சா கூட அவர் வந்து கடைசி வரையும் நான் இருப்பேன், அப்படி எனக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கும் அந்த மாதிரி நினைச்சிருப்பாரு போல மனுஷன். பாவம், சூப்பராகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு, ஸ்டார் வேற வாங்கினாரு. சபரிக்கும் இவருக்கும் தான் லீடர்ஷிப் வந்து டாஸ்க் வந்து நடக்க போறதா இருந்துச்சு இந்த வாரத்துக்கு. ஆனா தூக்கிட்டாங்க. வெளியே போயிட்டு ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காரு. அரோரா வந்து அவங்க உள்ள வந்து உட்கார்ந்து அழுது என்ன பிரயோஜனம், ஒரு யூஸும் கிடையாது. இனிமேலாச்சும் கொஞ்சம் இவங்க நாமினேட் பண்றப்ப யார் உள்ள ஒண்ணுமே பண்ணலையோ அவங்கள நாமினேட் பண்ணணும். இல்லைன்னா அப்புறம் நம்மளால கண்டிப்பா ஓட் பண்ண முடியாது. இன்னும் இந்த விஜய் டிவி என்ன பிளான் வச்சிருக்குன்னு தெரியல. யார் யாருக்கெல்லாம் தப்புன்னு தோணுச்சோ அவங்கள கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க.